ஆனால் தமிழரசன்ட்டு ஒரு சதாசிவம் சொன்னோடனே சரி நாம் அந்த சிக்கலை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மக்களை திரட்டி அதெல்லாம் அப்படியே இது பண்ணி அந்த பெண் எங்கே போச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணால் காவல்துறை வந்து நிலாப்பிள்ளை எப்படின்னு சொன்னால் அவர் மக்களோட ஒன்றி இருப்பார். ஒரு சாராயம் காய்ச்சறதுக்கு மூலப்பொருள் கொடுப்பார். அந்த பானைகளை வந்து போலீஸுக்காரன் உடைச்சிட்டானா அவன் வந்து சொன்னானா போதும், ஐயா என் பானையெல்லாம் உடைச்சிட்டாருங்கன்னா நீ அதுக்கு காசு கேட்க மாட்டார். சரி போனால் போயிட்டு வந்தாதுப்பா, இந்தப்பா இந்த சரக்கு எடுத்துகிட்டு போய் அதாவது நீ காய்ச்சுப்பா. அப்போது அவரு மேலே மக்களுக்கு அந்த வல்லமர்களுக்கு பெரிய மதிப்பு. ரெண்டும் தர அவரை கைது பண்ணுறப்போ அந்த வல்லமர்கள்லாம் சேர்ந்து இந்த மீன்சுட்டி காவல் நிலையத்தையே அடித்து தான் அவர் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர், சாதாரண செல்வாக்கு கிடையாது, அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர். அப்படிங்கிறப்போ இந்த கலிங்கராணி இந்த கொலையில் வந்து இந்த இது நடந்து போனோடனே காவல்துறை எல்லாமே வந்து அவர் நல்ல பிள்ளைக்கு தான் ஆதரவு. அப்போது ஒரு தடவை அப்புறம் நாங்கள் அதை எதிர்த்து ஒரு சுவரொட்டி ஓட்டினோம். அந்த சுவரொட்டி ஓட்டினாக்க அதை வல்லமர்கள் வந்து பகலிலே கிழிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தோம் இரவில் தானே ஓட்டுறாங்க, நாம் பகலில் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகலில் போய் ஓட்டினோம். இந்த நிகழ்வுகள் அது அப்புறம் ஒரு போராட்டமாச்சே போச்சு. அது அப்புறம் வந்து அப்போ எம்ஜிஆர் ஆட்சி வந்துடுச்சு. அவர் இந்த சிபிசிஐடி போட்டு அப்புறம் நல்ல பிள்ளையெல்லாம் கைது பண்ணாங்க போனாங்க. இந்த சமயத்துலலாம் காடுவெட்டியாருன்னு ஒருத்தர் இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த சமயத்துலலாம் அவருடைய பேர் காடுவெட்டியார் பேர் வந்து முன்னுக்கு வரல, அவர் அந்த இதுக்கும் வரல. அதுக்கு பின்னாடி தான் அவர் வராரு. அது அப்புறம் குறிப்பாக வந்து இந்த வன்னியர் சங்கம் தொடங்கினோடனே ஏன்னா அப்புறமா அவங்க அப்பாவே கம்யூனிஸ்டாக இருக்கும்போது இவங்களுக்கும் போராட்ட களத்துக்கு போகணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல. அப்புறம் தண்டி அப்பா கதையெல்லாம் கேட்குறாரு, போகிறாரு. அதெல்லாம் அவங்க அம்மா வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அவரும் வன்னியர் சங்கத்தில் சேர்ந்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணவரே அவர் கொலையே பண்ணுறார். இப்படி தான் இது பண்ணதால் அவருக்கு அப்புறம் அந்த போராட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபடுறார். ஆனால் அவர் அப்படி ஈடுபடுறதால அப்போ அவருக்கு வன்னியர் சங்கத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்குது.